எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். இது இயற்கையின் ஒரு சங்கீதம், இயற்கையின் தேவனை போற்றி பாடும் சங்கீதம். பாருங்கள், சங்கீதம் 104:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். இந்த சங்கீதம் சிருஷ்டிப்பின் தேவனை குறித்து பேசுகிறது. சங்கீதம் 104:2, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். சிருஷ்டிப்பின் முதல் நாளிலே தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 2வது நாள் அவர் என்ன செய்தார்? அதைத்தான் வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறார் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்திலே பிரயாணமாய் போகிறவர்கள் ஒட்டகங்களிலே கூட்டமாய் கடந்து செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து இரவிலே தங்கும் பொழுது தங்கள் கூடாரங்களை அங்கே அடிப்பார்கள். இப்படித்தான் தேவனும் வானத்தை விரித்தார் என்று கூறுகிறார். இதை அவர் செய்கின்ற பொழுது மேலாக தண்ணீரை வைத்தார். சில வேளைகளிலே அது வேகமாக கீழே வருகின்றது. மேலும் மேகங்கள் தான் அவருடைய ரதங்களாயிருக்கின்றன. சங்கீதம் 104:3, தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். சிருஷ்டிப்பின் 2வது நாள் தேவன் என்ன செய்தார்? ஆதியாகமம் 1:6, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். சங்கீதம் 104:5-6 வசனங்கள், பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. சிருஷ்டிப்பின் 3வது நாள் என்ன நடைபெற்றது பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம். பூமிக்கு மேலே எப்படி தண்ணீரை வைத்தார்? பூமிக்கு மேல் இருக்கிற மேகங்களிலே தண்ணீர் இருக்கிறது. மட்டுமல்ல, பூமி உருண்டையிலும் தண்ணீரை தனியாகவும் நிலப்பரப்பை தனியாகவும் பிரிக்கிறார். சங்கீதம் 104:7-8 வசனங்கள், அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. சிருஷ்டிப்பின் 4வது நாள் சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைக்கவில்லை. அப்படி என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். கவனித்தீர்களா? சூரியனும் சந்திரனும் பூமியிலே காலகட்டத்தை திட்டம் பண்ணுகிறதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 104ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். ஆதி காலத்து மக்களும் விதைப்பு காலத்தையும் அறுப்பு காலத்தையும் சூரியனும் சந்திரனும் ஒழுங்குபடுத்துகிறது என்பதை அறிந்திருந்தார்கள். அரிசோனா என்னும் இடத்திலே ஆதி கால மக்கள் வாழ்ந்த ஒரு கட்டிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே ஒரு சுவரிலே 2 துவாரங்கள் இடப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். நீண்ட காலமாக ஏன் இந்த துவாரங்கள் இடப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீண்ட காலத்திற்கு பின்னர் இந்த 2 துவாரத்தின் வழியாகவும் பார்க்கும் பொழுது எப்பொழுது சந்திரன் தெரிகிறதோ அப்பொழுதுதான் சோளம் பயிரிடும் காலம் என்பதை கண்டுகொண்டார்கள். எனவே கால குறிப்புகளுக்காக தேவன் சந்திரனை படைத்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தேவன் அவைகளுக்கு திட்டமிட்டபடி அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அர்த்தமற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்று சொல்லவே முடியாது. சரி, 5வது நாள் தேவன் எதை படைத்தார்? பூமியிலே மிருகங்கள் படைக்கப்பட்டது அன்றுதான். வாசிக்கிறேன், சங்கீதம் 104:25-26 வசனங்கள், பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். அப்படி என்றால் மனிதனை குறித்து என்ன? சங்கீதம் 104:30, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர்.
பூமி இப்பொழுது மனிதனுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையிலே பூமியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். சங்கீதம் 104:31, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். தன்னுடைய சிருஷ்டிப்பை தேவன் செய்து முடித்தபோது அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அது நல்லது என்று கண்டார். சங்கீதம் 104:32-33 வசனங்கள், அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக மனிதன் படைத்து பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறான். எண் 1 ஏதேன் தோட்டம் என்கிற முகவரியிலே மனிதன் முதலாவது வைக்கப்பட்டான். சங்கீதம் 104:34 பாருங்கள், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். என்றாலும் பூமியிலே வேறு என்ன நடக்கிறது? பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. மனிதன் பாவம் செய்துவிட்டான். எனவே தேவன் என்ன செய்கிறார்? அவனை பூமியிலிருந்து அப்புறப்படுத்துகிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் போவீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ முடியாது. வேறொரு இடத்திற்கு தேவன் உங்களை அப்புறப்படுத்துகிறார். வேறொரு முகவரி உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது 105, 106 சங்கீதங்களை பார்ப்போம். 105 சங்கீதம் தேவனை நோக்கி பாடும் ஒரு பாடல். இதிலே ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் தாவீது எழுதியது என்று நாம் பூரணமாய் நம்பலாம். ஏனென்றால் இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியை 1 நாளாகமம் 16 8 முதல் 22 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இது எருசலேமுக்கு தாவீது ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்ததை குறித்து சொல்கிறது. இது இஸ்ரவேலரின் சரித்திரத்தை சொல்லும் ஒரு சங்கீதம். வாசிக்கிறேன். சங்கீதம் 105 முதல் 5 வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அவர் சரித்திரத்திலே பின்னாலே சென்று ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து துவங்குகிறார். மேலும் தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோவுக்கு கொடுத்த உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து யோசேப்பு முதலாவதாக எகிப்திற்குள்ளே கடந்து செல்கிறார். வாசிக்கிறேன். சங்கீதம் 105:23. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். பின்னர் எகிப்திலே இஸ்ரவேலின் சந்ததியினர் துன்பப்படுத்தப்பட்டார்கள். வசனங்கள் 26, 27 பாருங்கள். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். தொடர்ந்து ஆரோன் தரக்கூடிய ஒரு குறிப்பை இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 105:38 பாருங்கள். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். நிச்சயமாக அப்படித்தான் நடந்திருக்கும். அத்தனை வாதைகளும் வந்த பின்னர் எப்பொழுது இந்த யூத ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்றுதான் எகிப்தியர் எண்ணியிருப்பார்கள். பின்னர் தேவன் தம்முடைய ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு துதிபாட வேண்டிய ஒரு சம்பவமாய் இஸ்ரவேலின் சரித்திரத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியவில்லை என்றால் உங்களிடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இந்த சங்கீதம் எப்படி முடிவடைகிறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் நிறைவடைகிறது. 106 சங்கீதம் மற்றும் ஒரு சரித்திர சங்கீதம். இது மிக நீண்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் எண்ணாம புத்தகத்தின் சரித்திரம் வரை கடந்து செல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது நடந்த காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி ஆரம்பமாகிறது பாருங்கள். சங்கீதம் 106:1. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதமும் பாவ அறிக்கையை குறித்து பேசுகிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 106:6. எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம்.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள் என்றால், அவரை துதிப்பதற்கு உங்களுக்கு குறிப்பு இருக்கிறது. உங்கள் ரட்சிப்பிற்காக நீங்கள் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் எத்தனை அற்புதமானதாக இருக்கிறது இல்லையா? இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களின் தோல்விகளை குறித்தும் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை குறித்தும் கூறுகிறது. இந்த சங்கீதங்களை திரும்ப திரும்ப வாசித்து நன்றாக இதை அறிந்து புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக சங்கீத புத்தகத்திலே உபாகம பகுதிக்குள்ளே நாம் வருகிறோம். இது 107 முதல் 150 சங்கீதம் வரை இருக்கிறது. 107 சங்கீதம் உபாகம பகுதியின் ஆரம்பம் என்று சொல்லலாம். எல்லா காலகட்டங்களிலேயும் வாழ்ந்த விசுவாசிகளும் இப்படிப்பட்ட தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் இன்று வாழும் நமக்கும் பயனுள்ளதாய் இருக்கின்றன. சங்கீதம் 107. இங்கேயும் கர்த்தர் நல்லவர் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த சங்கீதத்தை பலர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன கருத்துக்களை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். ஒவ்வொரு சங்கீதமும் எந்த சூழ்நிலைக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சங்கீதத்தை விளங்கிக் கொள்வது எளிதானதாக இருக்கிறது இல்லையா? அங்குமிங்குமாக அலைந்து திரியும் யூதன் வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது பாடும் பாடலாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதம் இன்று வாழும் நமக்கும் விசேஷித்த கருத்துடையதாய் இருக்கிறது. காலம் காலமாக அநேக பரிசுத்தவான்களுக்கு இது ஆசீர்வாதமான சங்கீதமாய் இருந்திருக்கிறது. இந்த சங்கீதம் 4 கவிகளை உடையதாய் இருக்கிறது. இயற்கையாகவே பல்லவி 3 முறை பாடப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், 21வது வசனம், 31வது வசனம். வாசிக்கிறேன். சங்கீதம் 107 முதல் 3 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அப்படி சொல்லக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் தேவை. மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பிரியமானவர்களே, குறை கூறிக்கொண்டு மற்றவர்களை இழிவாக பேசிக்கொண்டு திரிகிறவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்றால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், ஆனால் இந்த உலகத்திலே அவருக்கு நல்ல பெயர் இல்லை. கர்த்தரை குறித்து நினைப்பது தவறானதாய் இருக்கிறது. கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்களை குறித்து எப்படி எண்ணுகிறார்களோ அப்படித்தான் அவர்கள் கர்த்தரை குறித்தும் எண்ணுகிறார்கள். கர்த்தருக்காக உண்மையான சாட்சி சொல்கிறவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். அநேகர் இந்த உலகத்திலே தெய்வத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அது அழிப்பதாகத்தான் எண்ணுகிறார்களே ஒழிய அந்த தெய்வத்தை கிட்டிச் சேர்வது கடினம் என்றுதான் எண்ணுகிறார்களே ஒழிய தெய்வம் ரட்சிப்பை கொடுக்கும் என்றோ தனிப்பட்ட விதத்திலே அந்த தேவனோடு உறவு கொள்ளலாம் என்பதையோ அறிந்து கொள்ளுகிறதில்லை. தெய்வம் தங்களை நேசிக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவ்வளவோ நாகரிகமான சூழ்நிலையிலே மக்கள் வாழுகிறார்கள். கல்வி அறிவு பெருத்த சூழ்நிலைகளிலே வாழுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ கலாச்சாரம் அவர்களை தங்கள் பக்கமாய் இழுக்கிறதா இல்லை. இப்படி வாழ்கிற பலர் தேவனோடு உறவு கொள்ளலாம், தனிப்பட்ட விதத்திலே ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்கிறதில்லை. அநேகர் தேவனை குறித்து எண்ணும் பொழுது ஒரு காவல் அதிகாரியைப் போல, யாராவது தவறு செய்தால் பிடிக்க காத்திருக்கிறவர் போல எண்ணிக்கொள்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்று யாராவது சொல்லுவார்கள் என்றால் அவரால் மீட்கப்பட்டவர்கள்தான் சொல்ல முடியும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இது யாருடைய கருத்தும் அல்ல, இதுதான் உண்மை. கர்த்தர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து எல்லாரையும் கூட்டிச் சேர்க்கிறார். அவர்கள் எல்லாரும் யார்? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107 4 முதல் 7 வரை வாசிக்கிறேன். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 107 உபாகம புத்தகத்தைப் போல ஆரம்பமாகிறது என்று கூறினேன். உபாகமம் மோசே எழுதிய 5 புத்தகத்திலே இறுதியான ஆகமம். இந்த பகுதி பூரணத்தை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை போற்றுவதை குறித்தும் கூறுகிறது. நன்றாக கவனிங்கள். உபாகமம் 28 அதிகாரம் 64 65 வசனங்களை வாசிக்கிறேன்.
கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். அருமையானவர்களே, காலம் காலமாக இதுதான் யூத ஜனங்களின் வாழ்க்கை. அவர்கள் கீழ்ப்படியாமல் சென்ற பொழுது அவர்கள் தேசத்தை விட்டு தேவன் அவர்களை துரத்தி விட்டார். ஆனால் மீண்டுமாக தேவன் அவர்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்திலே ஒன்று கூட்டப் போகிறார். ஏனென்றால் அதை குறித்து அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படும் விதத்தை குறித்த அற்புதமான ஒரு காட்சி இது. இது என்னை குறித்தும் பேசுகிறது. வனாந்தரத்திலே தேவனை விட்டு தூரமாய் போன என்னை அவர் ரட்சித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை அதை செய்யவில்லை என்றால் உங்களையும் அவர் ரட்சிப்பார். கடந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இதுதான். இன்னமும் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செயல்பட்டு முடிக்கவில்லை. என்னோடும் உங்களோடும் கூட அவர் செயல்பட்டு முடிக்கவில்லை. இந்த பகுதி நமக்கும் ஒரு செய்தியை கொண்டதாய் இருக்கிறது. தேவனுடைய மன்னிப்பை குறித்தும் சிறைப்பட்டவர்களை அவர் விடுவிப்பதை குறித்தும் இந்த பகுதி கூறுகிறது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே இதை குறித்து நாம் விவரமாய் சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் அவரை துதிக்க முடிகிறதா? அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தினாலே அடிக்கடி அவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? தேவனை தூரமாய் இருக்கிற ஒருவராய் எண்ணுகிறீர்களா? அல்லது அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே உறவு வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சிறந்த முறையிலே பூமியை நமக்காக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் நமக்கு பாராட்டியிருக்கும் கிருபைகள் மிக மிக பெரியது, மிக மிக அதிகமானது, அற்புதமானது. இன்றைக்கும் அவரே நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அனுதினமும் ஆண்டவரை போற்றி பாடும் ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை அமையட்டும். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமேன்.